ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டாக இருக்குங்க. எல்லாருமே எடுத்துக்கலாங்க. டயபெட்டிஸ்லேருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ செய்ய போயிடலாங்க. ஒரு பேன் பற்ற வச்சு பேன் ஹீட் ஆகட்டுங்க. பாருங்க, பேன் ஹீட் ஆனதும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கடலை. எல்லாமே வந்து ஈக்குவலாக ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. சின்ன கப்பு தான். கடலை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொண்டக்கடலையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. பாருங்க, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு பிளேட்டில் ஆறட்டும். அதே பேனில் திரும்பவும் பச்சை பயிறு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, பச்சை பயிறு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்கணுங்க. பாருங்க, நல்லா இதுவும் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸ்மெல் நல்லா கமகமான்னு வரணுங்க. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் உளுந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்க, உளுந்து சேர்த்தாச்சு. இதுவும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. பாருங்க, நல்லா உளுந்தும் வறுந்துருச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு அதே இதில் கொட்டிக்கலாங்க. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். வேர்க்கடலை கொஞ்சம் மிச்சமாக கூட எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்க, வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வேறு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அதுலேயே வேண்டாம், வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறட்டும். இதே பேனில் எள்ளு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோங்க, ஒயிட் எள்ளு. அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளு கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன் நான். அதையும் இதிலே சேர்த்து சும்மா ஒரு 2-3 கலரி விடலாங்க. அந்த ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு கலரு நல்லா கலரிட்டு பாருங்க, நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ஆறட்டும். இப்போ இது ஆறத்துக்குள்ள நம்ம இந்த மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்புங்க, இதெல்லாம் மிக்சியில் அடித்து நல்லா நைஸாக ஜல்லிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, மிக்சியில் நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதை ஜல்லடையில் போட்டு ஜல்லிச்சிக்கலாங்க நல்லா. பாருங்க, நம்ம அந்த பவுடர்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு வெல்லம் நல்லா கரையணும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஃபில்டர் பண்ணது திரும்பவும் கேஸில் வச்சுருக்கோம். நல்லா பொங்கி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலையை 1-2 தட்டி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்து கலரி விட்டுக்கலாம் நல்லா. பாருங்க, கூடவே எள்ளும் தேங்காவும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எவ்வளோ வேணுமோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் டைட் ஆகிற அளவுக்கு கலக்கி விடணுங்க. நல்லா கட்டி ஆகணும். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டு நல்லா கலந்துடலாங்க. பாருங்க, பேனுக்கு ஒட்டாத அளவுக்கு ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகி நல்லா அப்படியே ரவுண்டாக வரணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன பால்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக கைக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்னசாக எடுத்து இது போல் ரவுண்டாக பால்ஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே இதே மாதிரி பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு செம்மையாக வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நல்ல ஸ்நாக்காக இருக்குங்க. எல்லா டைப்பும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நியூ அப்லோட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க.